அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நலம் தானே? இன்றைய நாளும் எழுத்தாளர் ஜீஷா ஸ்ரீ அவர்களோடு அடுத்த சிறுகதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கீங்க. தாய்க்கு பின் தாரம். இந்த கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைறது ஒரு வரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வரம் எத்தனை பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? எத்தனையோ கணவர்கள் அவங்களோட மனைவியோட பல வருடம் வாழ்ந்துட்டு இன்னொரு துணையை தேடிக்கிறாங்க. அப்படி வாழ்ற கணவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணங்க. கற்பு அப்படின்ற ஒண்ணு பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் அது உரித்தானதுதான். அதை அடிப்படையை வச்சுதான் எங்களோட எழுத்தாளர் ஜிஷா ஸ்ரீ ரொம்ப அருமையா இந்த கதையை எழுதியிருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து தட்டி விடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். திருமணமாகி 3 நாட்கள் ஆகிவிட்டன. இரு வீட்டினராலும் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான். இதோ அவனோடு அவனின் கைவடிவிற்குள் ஐ லவ் யூ கவின் என்றவளை தன்னோடு இருக அணைத்து கொண்டவன். லவ் யூ டூ யுக்தா என்றபடி அவளின் முகம் முழுவதும் மோகம் ததும்ப முத்தமிட்டான். அதற்குள் பேசி முடித்து வைத்த திருமணத்தில் காதலா என்றுதானே யோசிக்கிறீர்கள்? ஆம், அவளை பெண் பார்க்க வந்த தருணத்தில் இருந்து இருவரும் பேசி பழகி பின் அதுவே ஒரு மாதத்தில் காதலாக உருப்பெற்றிருந்தது. அவன் கவின். பேரிற்கு ஏற்றது போல பார்ப்போரை சட்டனை இருக்கும் அவனின் தோற்றமும் நெற்றியில் புரளும் அலையலையான கேசமும் அவனை 6 அடி ஆண்மகனாக காட்ட அவனுக்கு ஏற்றது போல் பேரடியாக இருந்தாள் யுக்தா. அவளின் மோன நிலையை பார்த்தவன் யுக்தா என்றான் மோகமாக. கவின் என்றவளின் வார்த்தைகளை தன் இதழ்களுக்குள் விழுங்கிக் கொண்டவன் சற்று நேரத்தில் அவளிடமிருந்து விலகி, நாளைக்கு நான் ஆஃபீஸ் லீவ், ஸோ வெளியில போகலாண்டி என்றவனிடம், வாட், நாளைக்கு லீவா? நாம பிறகு போகலாம் அவுட்டிங், நீங்க வேலைக்கு கிளம்புங்க என்றவள் அவனிடம் கெஞ்சி கொஞ்சி விட்டு ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு வெளியில் வந்தவள் அவனுக்காக சமைக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் பின்னோடி வந்தவன் அவளின் இடையை பிடித்தபடி அவளின் மேனி உரச நிற்க அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது. அச்சோ கவின், அம்மா வெளியில போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, ப்ளீஸ் விலகுங்க என்றபடி அவள் நெளிந்து கொண்டிருந்தாள். அவனோ சலிப்பாக, அதான் இன்னும் வரலையே, இப்போ என்னடி என்று அவளை மீண்டும் பின்னால் இருந்து அணைக்க அங்கோ சங்கடமாக தலையை தாழ்த்தியபடி குரலை செருமிக் கொண்டே சமையலறைக்குள் வந்திருந்தார் அவளின் அன்னை வள்ளி. சட்டென அவனிடம் இருந்து விலகிய யுக்தா கவினை முறைக்க அவனோ சாரி அத்த என்றபடி தலையை கோதிக்கொண்டே சமையலறையில் இருந்து வெளியேறியிருந்தான். வள்ளியோ மன்னிச்சிரடி, திடீர்னு வந்துட்டேன் என்று சொன்னவருக்கு கூட ஏதோ போல சங்கடமாக தான் இருந்தது. ஐயோம்மா, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? சொல்ல போனா எங்க மேலதான் பிழை என்றவள் கேரட்டை நறுக்க ஆரம்பிக்க, யுக்தா இந்த சின்ன வீட்டுல இருக்கணுமாடி, மாப்பிள்ளையோட சொந்த வீட்டுக்கே போகலாம்ல என்றவரை முறைத்தவள், நான் உங்க கூட இதே வீட்டுல இருப்பேன்னு சொல்லிதானே எல்லாம் ஓகே பண்ணேன். கவின் உட்பட அவங்க வீட்டுல கூட ஓகே தான், நீங்க போய் ஏமா இப்படி பேசுறீங்க என்றவளுக்கு அவ்வளவு ஆத்திரம். இல்லடி, இன்னும் உனக்கு வேலை சரியாகல தானே, அதுவரையும் அங்க போய் இருடி. அம்மா ப்ளீஸ், நான் உங்க கூட தான் இருப்பேன், இதை பத்தி இனிமே பேச வேண்டாமா என்று அன்றோடு அவள் அப்பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். ஆனால் இன்றோ அவளின் நிலைமை தலைகீழாக அல்லவா மாறிவிட்டது. அன்று அன்னை கூறிய வார்த்தைகளில் எத்தனை நிஜம்! அன்றே தனி குடித்தனம் போயிருக்க வேண்டுமோ என்று காலம் தாழ்த்தி வருந்தி கொண்டிருந்தாள் பாவை. அவளின் முகத்திலோ எந்த விதமான உணர்வும் இருக்கவில்லை. விட்டத்தை விரித்து கொண்டு சுவரில் சாய்ந்திருந்தவள் குனிந்து தனது மடியில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் மகளை பார்த்தாள். ஏதேதோ எண்ணங்கள் மனதில் வந்து போக இதற்கடித்து தன்னை சமன் செய்து கொண்டவள் தனது 1 வயதேயான மகள் மித்ராவை வேறொரு அறையில் படுக்கையில் கிடத்திவிட்டு தனது அறைக்குள் வந்து தாழ் போட்டு கொண்டவள் அவளின் இதயமோ எம்பி வெளியில் குதித்து விடுவதை போல சுளீரென வலித்தது. அழுகையோ தொண்டையை அடைத்தது. வாயை 2 கைகளாலும் இறுக மூடிக்கொண்டாள். அழுகையை அடக்கியதன் விளைவாக மார்புக்கூடோ மேலும் கீழுமாக ஈறி இறங்க
தலையோ வின் வின் என்று வலித்தது. ஒரு கட்டத்தில் அவளாலேயே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் விம்மி வெடித்து அழுதாள் பெண்ணவள். ஏன் கவின், ஏன் கவின் என்னை விட்டு போனீங்க என கேவியபடியே தரையில் மடிந்து அமர்ந்து கதறி அழுதாள். உங்களால எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது கவின்? அதுவும் நம்ம குழந்தை முதல் பிறந்த நாள். அப்போவே என்னையும் நம்ம குழந்தையை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது கவின் என்று குரல் நடுங்க தரையில் கையை படித்தபடி அழுது கொண்டவள். தலையோ மேலும் வெகுவாக வலித்தது. அருவருப்பார்க்கு கவின், அவளை தொட்ட கையாளி என்ன என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. உடல் வேறு இறுகி விரைத்தது. இப்போதும் கூட அவளோடு இழைத்து கொண்டு இருப்பானோ என்ற எண்ணம் தோன்ற மேலும் அவளின் அழுகை பெருக, என்னால தாங்க முடியல கவின், வலிக்குதுடா. தினம் தினம் உன்னால செத்து பிழைக்கிறேன். நான் உனக்கு நல்ல பொண்டாட்டியா தானே இருந்தேன் என்று பைத்தியம் பிடிக்காத குறையாக தன் மனதில் அவனால் ஏற்பட்ட ரணத்தை அவன் அவளை விட்டு சென்ற இந்த ஒரு வருடத்திலும் தனியாக இறைவன் நினைத்து அழுது கரையாத நாட்களே இல்லை. இரவானால் அவனின் நினைவுகள் தானாக வந்து ஒட்டிக்கொள்ள, உற்றார் உறவினர்கள் சூழ தன்னை தொட்டு தாடி கட்டிய கணவன் வேறொரு பெண்ணை, அதுவும் திருமணமாகி 3 பிள்ளைகளுக்கு அன்னையாக இருக்கும் ஒருவனுடன் சென்று விட்டானே என்று ஆற்றாமை, அவன் இழைத்த துரோகம் என நினைவுக்கு வந்து பெண்ணவளை வாட்டி வதைத்தது. இதோ தினமும் நடந்து முடிந்தவரை நினைத்து மருகி தவித்து வாய் விட்டு அழுது கரைந்து தனக்குள் ஒடுங்கியிருக்கிறாள் யுக்தா. அப்படியே விடிய விடிய அழுது கரைந்து நிலத்தில் சரிந்து தூங்கி போனவள் காலையில் எழவே நேரமாகிவிட்டது. சூரிய ஒளி விழிகளை கூச செய்ய இரவு முழுவதும் அழுது வீங்கிய இமைகளை பிரிக்கவே கடினமாக இருந்தது அவளுக்கு. வலித்த வெளிகளை கடினப்பட்டு திறந்தவளின் தலை வலிக்க, தலையை பற்றியபடி எழுந்து அமர்ந்தவளுக்கு அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு வந்தன. ஒரு விரக்தி புன்னகையுடன் மெதுவாக எழுந்து கொண்டவள் புன்னகை எனும் முகமூடியை அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தவள் அடுத்த அறையை மெதுவாக திறந்து பார்த்தாள். ஆம், இன்று அவள் உயிருடன் இருக்க காரணமாக இருப்பது அவளின் குழந்தை மித்ராவிற்காகத்தானே. அவளின் குழந்தை மித்ரா உறங்கிக் கொண்டு இருப்பதை ஆழ்ந்து பார்த்துவிட்டு அறையை ஒட்டிய குளியலறைக்குள் புகுந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியில் வந்தவள் அன்றைய நாளில் அவளின் வேலைகளை பட்டியலிட ஆரம்பித்தாள். ஒரு பெண்ணிற்கு எத்தனை எத்தனை துன்பங்கள் தான் வரும். அவள் கடந்த 1 வருட காலமாக கடக்காத துயரங்கள் இல்லையே. யாருக்காக அவள் அவனுடன் தனியாக அவன் வீட்டிற்கு செல்லவில்லையோ, அவளின் தாயே மகளின் இந்த நிலைக்கு நானும் காரணமோ என்று மருகி மருகி இருந்துவிட உச்சகட்டமாக துடித்து போனவள் கையில் வேலையும் இல்லாமல் தனது 1 வயதேயான மித்ராவை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டு இருக்கும் போதே அவளின் நண்பி ஜெயந்தி அவளின் நிலையை கேள்விப்பட்ட அடுத்த நொடி அவளுக்கு பண உதவி செய்ய அன்றிலிருந்து அவளின் நண்பி அவளுக்கு தெய்வமாகவே இருந்தாள். சிறிய ஓட்டு வீடு அது. அக்கம் பக்கத்தில் சத்தம் கேட்க என்று சலித்தபடி எழுந்து ஜன்னலை மூடிவிட்டு தனது மகளின் தலையை வருடிவிட்டு அன்று அவளின் வியாபாரத்தை தொடங்குவதற்கான சமையலறைக்கு சென்று இட்லி தோசை என விதவிதமாக செய்ய ஆரம்பித்தவள். அதனை பொதி செய்து சாலை ஒட்டி போடப்பட்டிருந்த அவளது சிறிய கடையில் வைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரத்தில் அவளின் அலைபேசி அலற அதை எடுத்து பார்த்தவள் ஜெயந்தியின் பெயரை பார்த்துவிட்டு அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொன்னதுதான் தாமதம். ஜெயந்தியோ, மித்ரா இன்னும் தூங்குறாடி, சரியான காய்ச்சல் அடிக்குது, கடையை மூடிட்டு வா என்று அவளின் வீட்டில் நின்று கொண்டு பதற்றமாக கூற பதறி அடித்து கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்தவள் மகளை வாரி அணைத்து கொண்டு அழுதாள். ஜெயந்தி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாண்டி, நெருப்பா கொதிக்குது என்று குரல் நடுங்க சொன்னவள் அவள் கையில் இருக்கும் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏதாச்சும் பண்ணுடி என்க யுக்தாவை அனல் பார்வை பார்த்தவள். இதை வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் என்றவள் வலுக்கட்டாயமாக அவளின் கையில் காசை திணித்து விட்டு நீ உன் பிசினஸை பாரு, நான் மித்ராவை செக்கப் கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்றவள் மித்ராவை அவசரமாக தனது ஸ்கூட்டியில் அழைத்து கொண்டு சென்றிருந்தாள் ஜெயந்தி. தலையை பிடித்து கொண்டு கதிரையில் அமர்ந்தவளுக்கு மனதே பாரமாகி போனது. மனம் முழுவதும் மித்ரா 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 மட்டுமே. மித்ராவை காணும் வரை தான் எங்கனம் தொழிலை ஆரம்பிப்பது,
இப்படி எண்ணியவள் அப்படியே அமர்ந்திருந்து கதவு தட்டப்படும் சத்தத்தில் அவசரமாக எழுந்து ஓடும் போதே அவளுடைய சேலை தடுக்கிவிட அதன் விளைவாக அவளின் கால் விரலோ கதிரையில் நன்றாக அடிபட்டு விட்டது. வழியில் உயிர் போனது. மெதுவாக குனிந்து கால் விரலை லேசாக நீவி விட்டு கொண்டவள் நொண்டியபடி சென்று கதவை திறந்தவளுக்கு இதயமே நின்றுவிட்ட உணர்வுதான். அவள் தனியாக இருக்கும் விடயம் தெரிந்து அவளை குடைச்சல் கொடுக்கவென்றே ஒரு கைவணங்கு இருக்க, எப்படியோ இவ்வளவு நாளும் ஜெயந்தின் துணையோடு தப்பி ஓடிக்கொண்டிருந்தவள் முழு போதையில் தன் முன் நின்றவனை பார்த்ததும் பயத்தில் இதயமோ தொண்டை குழியில் வந்து படுவேகமாக துடித்தது. அவளுக்கோ மூளை மறத்துவிட்டது போன்ற உணர்வோ. சிலை போடு நின்றிருந்தவள் மேல் அவன் கையை வைக்க அதில் சுயமடைந்தவள் எங்கிருந்துதான் அவ்வளவு பலம் வந்ததோ. தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தவள் அவனை தன் ஒட்டு மொத்த பலத்தையும் திரட்டி அவனை வெளியில் தள்ளியவள் கதவை தாள் போட்டுவிட்டு கதறி அழுதபடி கதவில் சாய்ந்து மடிந்து தரையில் அமர்ந்தவளுக்கு தன்னை நினைத்தே கழிவிறக்கமாக இருந்தது. அழுகையாக வந்தது. அழுதால் என்னதான் மாறப்போகிறது? தனது நிலையை அறவே வெறுத்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாளோ. ஜெயந்தியின் குரல் கேட்டு விழிகளில் வழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்துக் கொண்டு எழுந்தவள் சட்டென கதவை திறக்க அவளை முறைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஜெயந்தி. டாக்டர் என்ன சொன்னாங்க? மெடிசின்ஸ் வாங்கிட்டியா? இப்போ இப்போ எப்படி இருக்கு மித்ராவுக்கு என கேள்விகளை தொடுத்தபடி மித்ராவை ஏந்தி கொண்டவள் ஜெயந்தியை கேள்வியாக நோக்க, ஷீஸ் ஆல் ரைட். வர வழியில் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டேப்லெட்ஸ் கொடுத்துட்டேன். அவளை விளையாட விட்டு கொஞ்சம் வா, உன் கூட பேசணும் என்க மித்ராவை கீழே இறக்கிவிட்டு விளையாட்டு பொருட்களை வைத்துவிட்டு வந்த யுக்தா. என்ன சொல்ல போற என்று அவளின் கேள்வி எதுவென தெரிந்து கொண்டே சற்று அழுத்தமாகவே கேட்டிருந்தாள் பாவை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று உள்ளுக்குள் கருவி கொண்டவள், இதோ பாரு, உனக்கு மட்டும் இல்லை, உன் பொண்ணு மித்ராவுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்றிட வலிமை போலவே முடியாது என்ற பதில் அவளிடமிருந்து அடுத்த கணமே வந்திருந்தது. அப்போ அந்த குடிகாரன் கிட்ட மாட்ட போறியா யுக்தா? அக்கம் பக்கத்துல கூட யாரும் வரமாட்டாங்க. நீதான் உன்னை பாதுகாக்கணும். எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓடிட்டே இருக்க போற? யுக்தாவோ மௌனமாக இருக்க, டிவோர்ஸ் ஆன ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கோடி. எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கும் வயசு இருக்கு. மித்ரா நிலைமையும் யோசிச்சுதான் பாரு என்று நண்பியின் நிலையை நினைத்து வருந்தியபடி ஜெயந்தி கூற, ஓஹோ சரி, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் அவன் இன்னும் இத்தனை நாளைக்கு என் கூட இருப்பான் என்றவள் தொடர்ந்து, அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு என்றவள் அழுத்தமாக, இன்னொரு குழந்தை பிறந்தா மித்ரா ஒழுங்கா பார்த்துப்பானா என்றவள் ஜெயந்தியை அடிப்பட்ட பார்வை பார்க்க, நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஹூ சைடையும் நீ அவர் கூட பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல என்றவளை முறைத்தவள், முதல்ல எல்லாம் சரின்னு வருவாங்க தான், ஆனா பிறகு என்று பற்களை கடித்தபடி மிகுதியாக கூற வந்த வார்த்தைகளை தனக்குள் விழுங்கிக் கொண்டாள் பின்னவள். ஓகே, அப்போ கவினை டிவோர்ஸ் பண்ணு என்றவளுடன், அப்போ திரும்ப வந்தா என்ற யுக்தாவின் கேள்வியில் கோபத்தில் பல்லை கடித்தாள் ஜெயந்தி. அவளை தீயாக முறைத்த ஜெயந்தி, ஆர் யூ மேட்? அவனோட பொண்டாட்டி உன்ன, அதுவும் அவன் குழந்தை மித்ரா இருக்கும் போதே இன்னொருத்தி, அதுவும் 3 பிள்ளைகளுக்கு அம்மா, அவளை கூட்டிட்டு போன என்று ஏதோ கெட்ட வார்த்தையில் சொன்னவள். அவன் மறுபடி வருவான் இன்னும் நம்புறியா பைத்தியக்காரே என்று சீறினாள். அவள் சொல்வதும் சரிதானே. குழந்தையோடு அவனை கோர்ட்டில் சந்தித்த போதும் கூட அவன் என்னையும் என் குழந்தையையும் பாராமல் சென்றானே. இன்னும் ஏன் ஏன் எதற்காக என் மனம் அவனை தேடுகிறது என்று தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டவள், என்னால மறக்க முடியலடி. எனக்கு யாரும் வேண்டாம், ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. நான் என்னோட பொண்ணை சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்க்க போகிறேன். என்னோட வாழ்க்கை முடிஞ்ச அத்தியாயம், அதை தொடரும் போட்டு எடுத்து நினைக்க நான் விரும்பல ஜெயந்தி. ப்ளீஸ் இதோட இதை விட்டுரு. அவரோட குடும்பத்தை கூட நான் இதுக்காக தான் சந்திக்க விரும்பலை. பட் கூடிய சீக்கிரம் நான் டிவோர்ஸ் எடுத்துருவேண்டி என்றவள் மித்ராவை ஆழ்ந்து பார்த்து கொண்டே கூறியிருந்தாள். நல்ல முடிவு தாயே, டிவோர்ஸ் எடு, அதுவே போதும் என்றவள் அவளின் தடித்து வீங்கிய முகத்தை பார்த்துவிட்டு, முதல்ல நீ சாப்பிடு,
பிறகு உன்னோட பிசினஸை கவனிக்கலாம் என்றவள் அவளுக்கான உணவை எடுத்து வந்து பிசைந்து ஊட்ட ஆரம்பித்து விட்டாள் ஜெயந்தி. இன்னுமே உலகத்தில் பல கவின்கள் பல யுக்தாக்களுக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். யுக்தா போன்ற சில பெண்களும் தங்கள் குழந்தையை இப்படிப்பாக நினைத்து தன்னம்பிக்கையே துணையாக வாழ்ந்து காட்டுகின்றனர். ஆனால் சில கோழைகள் தங்களுக்கு கடவுள் நிலைத்த துரோகத்தால் உயிரையும் மாய்த்து கொள்கின்றனர். இந்த சமூகம் எப்போது மாறும்? இதற்கு முடிவு இல்லையா? முடிந்தவரை மனைவிக்கு நேர்மையாக இருந்துவிட்டுதான் செல்லுங்களே. பெண்ணுக்கு மட்டும் ஒப்பானதல்ல கற்பு, ஆணுக்கும் கற்பு உண்டு அல்லவா? நின்மேல் நம்பிக்கை கொண்ட நின் மனைவி மக்களுக்கு நீ தரும் துரோகம் விளைமகளை காட்டிலும் வெட்கக்கேடு. விளைமகளோ சூழ்நிலையின் பிடியால் சோறும் போகின்றாள். நீயோ சூழ்ச்சி செய்ததன்றோ தன்மானம் இழக்கிறாய். தாய்க்கு பின் தாரத்தில் தானே நீ தாய்மையை காண முடியும். தாரத்தை பழித்தவன் தாயை பழித்ததற்கு ஒப்பாவான். கதையை ஃபுல்லா கேட்டுட்டீங்களா? எப்பவுமே நானே கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? கதையை கேட்ட நீங்களும் கருத்து சொல்லணும் இல்லையா? ஸோ கதையை கேட்ட நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் தோன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு செஞ்சுக்கிட்டே போங்குங்க. அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பை பை டியர்ஸ்.